ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி தாதி இறுதிய புஷ்பா பற்றி தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அவர் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தார், எப்படி தூய்மையை கடைபிடித்தார், பிரம்மச்சரியம் அப்படி என்றால் என்ன, இருந்தாலும் தன்னுடைய கணவர் 6 மாதத்திற்குள்ளேயே கல்யாணம் ஆன பிறகு சரீர விட்டு விட்டார். அது மட்டுமா, அதற்கு முன்னாடி தன்னுடைய தம்பி தீர்த்தா இலங்கையில பிசினஸ் செய்யும் பொழுது அவரும் சரீரம் விட்டு விட்டார். இப்படியாக துக்கத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய சமயத்துல அவருடைய அத்தை வா டிக்கன், அதாவது தாதி இருதய புஷ்பா பத்தி வா நான் உண்மையான அந்த கிறிஸ்டரை பற்றி காமிக்கிறேன் அப்படின்று நேற்று நான் பார்த்தோம். சரி, ஓகே போகலாம் அப்படின்று நினைத்திருக்கக்கூடிய வேலையில தாதி இருதய புஷ்பா அவர்கள், அதாவது ஓம் பாபாவை, அதாவது பிரம்மா பாபாவை பற்றி பலர் கூறி நான் கேட்டிருந்ததால் நான் அமைதியை வேண்டி ஒரு நாள் அந்த ஓம் மண்டலி சென்றிருந்தேன் அப்படின்று ஆரம்பிக்கின்றார். மிகுந்த ஆவலுடன் அங்கு சென்று அங்கு பார்த்தார். அங்கு யார் இருந்தது அப்படி என்றால் 60 வயதுடைய எளிமையான ஒரு முதியவரைத்தான் இறுதிய புஷ்பா கண்டார். அதாவது மயிலிறகிற்கு கிரீடம் அணிந்த அழகிய அந்த கிருஷ்ணர் எங்கே அப்படின்னு கேள்வி கேட்டார் தாதி இருதய புஷ்பா அவர்கள். இந்த முதியவர் யார் அப்படின்னு திரும்பவும் கேள்வி கேட்டார். ஆனால் தாதி இருதய புஷ்பா அவர்கள் மிகவும் ஏமாற்றம் அடைந்து விட்டார். ஆனால் அந்த முதியவர் சாதாரண மனிதர் கிடையாது. அவர் யார்? மகத்தான ஆன்மீக மாய வித்தைக்காரர். அதாவது தாதி இருதய புஷ்பாவுடைய அந்த பலவீனமான மனநிலையை அவர் புரிந்து கொண்டார். அந்த ஆன்மாவை நோக்கி ஆழ்ந்த பார்வையை அவர் மீது செலுத்தினார். உடனே தாதி இருதய புஷ்பா, அதாவது டிக்கன், அந்த உடல் உணர்வை மறந்து விட்டார். அது மட்டுமா, அந்த கிருஷ்ணனுடைய நினைவு மறைந்து விட்டது. ஏன்? உடல் உணர்வு விலகியது முழுமையாக. பிறகு கூர்ந்து கவனித்தார் தாதி இருதய புஷ்பா அவர்கள். அப்பொழுது அவர் சுற்றியிருந்த அந்த சூழ்நிலையில் அந்த இருந்த அமைதியை நான் உணர்ந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கின்றார். அதாவது மற்றவர்கள் அவரை பற்றி கூறியது அனைத்து உண்மைதான். ஆனால் திடீரென்று எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. பிறகு தாதா, அதாவது ஓம் பாபா என்னிடம் பேச துவங்கினார். அப்போ பாபா கேள்வி கேட்டார் தாதி இருதய புஷ்பா அவரிடம், நீ யார் அப்படி என்று, நீ யார் என்பது உனக்கு தெரியுமா அப்படின்று முதலில் ஆரம்பித்தார் கேள்வியை. அதற்கு தாதி இருதய புஷ்பா பதில் சொன்னார். என்ன பதில்? நான் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்ற ஒரு பெண் அப்படின்று பதில் சொன்னார். திரும்பவும் பாபா கேள்வி கேட்டார், இந்த உலகம் ஆனந்தமான உலகமா அல்லது துக்கமான உலகமா அப்படின்ட்டு கேட்டார். அப்போ தாதி இருதய புஷ்பா அவர்கள் பதில் சொன்னார். என்ன பதில்? இது ஒரு துக்கமான உலகம் அப்படின்று. அப்போ பாபா என்ன தெரியுமா சொன்னாரு தாதி இருதய புஷ்பா அவரிடம், உட்கார் கீழே. அப்போ ஓம் பாபா என்ன தெரியுமா சொன்னாரு, அவருடைய அருகில் என்னை உட்கார வைத்து ஒரு மனித உருவத்தை வரைந்து இரு புருவங்களுக்கு இடையில் அந்த ஆத்மாவை புள்ளியிட்டு காட்டினார். இரு கண்களுக்கு மத்தியில் ஒரு புள்ளி. அப்ப பாபா சொன்னார் திரும்பவும், இதோ பார் குழந்தாய், இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இதனுள் உள்ள ஆத்மா என்றும் சாசுவனமானதாக இருக்கும். அதாவது ஆத்மாவுடைய மனம் புத்தி, சம்ஸ்காரங்கள் இப்படியாக 3 பகுதியில் இருக்கிறது. ஆத்மாவில் மனசு, புத்தி, சம்ஸ்காரம். அதனால ஆத்மா அழியாதது, அதை யாராலும் அழிக்க முடியாதது. ஆனால் இந்த பஞ்சபூத உடலை விட்டு ஆத்மா பிரிந்ததும் அந்த உடலுக்கு தீயிட்டு எரித்து விடுகின்றார்கள். ஆனால் ஆத்மாவை எரிக்க முடியாது. அது ஒரு உடலை நீத்து
அதாவது விட்டு மற்றொரு உடலில் பிரவேசம் செய்கிறது. ஆகவே நீ யார்? அழியக்கூடிய பஞ்சபூதங்களால் ஆன சரீரமா? அல்லது அழியாத சாசுவதமான ஆத்மாவா? இதற்கு பதில் சொல் அப்படின்னு பாபா அதாவது துக்கமாக இருக்கக்கூடிய டிக்கன் அதாவது தாதி இருதய புஷ்பாவிடம் கேள்வி கேட்டார். அப்போ தாதி இருதய புஷ்பா அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார். என்னுடைய கண்களை மூடியிருந்த அந்த திரை விலகியது. எப்படி? நான் ஒரு ஆத்துமா அப்படின்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டார் பாபா. பிறகு ஓம் பாபா திரும்ப கேட்டார், குழந்தாய், ஆத்மாவுடைய இயற்கையான குணம் அமைதி, அதாவது அமைதியின்மை, அந்த பிரகிருதி சரீரம் அப்படின்னு சொன்னார். அதாவது நீ உன்னை பிரகிருதியாக கருதி வந்ததால் நீ அமைதியற்று இருந்திருக்கின்றாய். அதாவது நீ துக்கப்படுகின்ற பெண்மணியா அல்லது அமைதியான ஆத்மா அப்படின்னு திரும்பவும் சொல் அப்படின்னு கேட்டார் பாபா. அதற்கு டிக்கன் தாதி இறுதி புஷ்ப சொல்கின்றார், ஆமாம் பாபா, நான் ஒரு அமைதியாக இருக்கின்ற ஆத்மாதான். பாபாவுடைய அந்த சத்தியமான கருத்துக்களை அனுபவம் செய்து கொண்டிருந்தார். அப்போ பாபா திரும்பவும் கேட்டார், இந்த உடல் உணர்வின் மீதுள்ள உன்னுடைய புத்தியை விலக்கி நீ அசரீரி ஆக வேண்டும். உன்னுடைய அழியாத ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திரு அப்படின்னு சொன்னார். அதாவது இப்பொழுது ஒரு அமைதியான ஆத்மா உன்னுடைய உண்மையான சொரூபத்தை நீயே பார்த்து கொள்ள என்று ஆழமான அந்த ஆன்மீக ஸ்திதியை சொல்லிவிட்டார் ஓம் பாபா. எவ்வளவு அற்புதமான ஒரு சேவை பாருங்கள். இதுதான் உண்மையான புண்ணிய கணக்கு. இப்படியாக பாபா சொன்னவுடன் நான் ஒரு புதிய உணர்வை அனுபவம் செய்து விட்டேன். அதாவது என்னுடைய உடலை மறந்து விட்டேன். நான் எல்லையற்ற ஆனந்தத்தில், அதாவது மேலும் கீழும் பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒளி புள்ளியான ஆத்மாவாக நான் என்னை பார்த்தேன். எவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி பாருங்கள். அந்த இயற்கையான சமாதி நிலையில் 2 மணி நேரம் நான் நிலைத்திருந்தேன். அதாவது நான் தன்னுடைய உணர்வு பெற்று கண்களை திறந்ததும் திரும்பவும் பாபா என்னிடம் கேட்டார் ஒரு கேள்வி, நீ யார் இப்பொழுது அப்படின்னு. அப்போ நான் உறுதியான ஒரு பதில் சொன்னேன், நான் ஒரு ஆத்துமா அப்படி என்று. திரும்பவும் பாபா ஒரு கேள்வி கேட்டார், இப்பொழுது நீ துக்கப்படுகிறாயா அல்லது சந்தோஷப்படுகிறாயா அப்படின்னு திரும்பவும் என்னிடம் கேட்டார். அப்போ தாதி இறுதிய புஷ்பா சொன்னார் அழகான ஒரு பதில். என்ன பதில் தெரியுமா? நான் ஒரு அமைதியான ஆனந்தமான ஆத்மா. என்னை போல யாருமே சந்தோஷமே அடைய முடியாது அப்படின்னு பதில் சொன்னார். இதை சொல்ல சொல்ல கேட்கும் பொழுது நீங்கள் அந்த அனுபவத்தை செய்து கொள்ள வேண்டும். பிறகு பாபா சொன்னார், இப்போ இந்த உலகம் எத்தகையாக இருக்கிறது அப்படின்ட்டு கேள்வி கேட்டார். இது துக்கமானதா அல்லது சந்தோஷமானதா அப்படின்ட்டு திரும்பவும் கேள்வி கேட்டார். அப்போ பாபா சொல்லிக்கொண்டு சிரித்தார். அப்போ பாபா மீண்டும், இன்றைய பாடத்தை ஒருபொழுதும் நீ மறவே கூடாது. நாளை உனக்கு அடுத்த பாடத்தை கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டார். இப்பொழுது என்னை அறியாமலே பாடத் துவங்கினேன். அந்த பாடல் மூலம் நான் அடைந்த சந்தோஷத்தை பாபாவிடம் திரும்ப வெளியிட்டேன். அழுது கொண்டே பாபாவை சந்தித்த நான் வீடு திரும்பும் போது நான் அடைந்த ஒரு அந்த தெய்வீக ஆனந்தத்தினால் அகமகிழ்வுடன் திரும்பினேன். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். பிறகு நான் வீட்டை அடைந்தவுடன் என்னுடைய தாயாரிடம் நடந்தவற்றை சொல்லிவிட்டேன். அதாவது இது நாள் வரையும் சரி நான் துக்கமாக இருந்தேன். ஆனால் பாபாவை பார்த்த பிறகு எனக்குள் நிகழ்ந்த அந்த மாற்றத்தை அவரும் உணர்ந்தார். அதாவது அவருடைய வாடிய முகத்தை கண்டு நீங்கள் ஏன் வருந்த வேண்டும்? ஆத்மா அழியாத ஒன்று. அதனால நீங்கள் உண்மையில் அமைதி மிக்க ஆத்மாதான் அப்படி என்று சொன்னேன். இதை கேட்டதும் அவருடைய மன கிளேசம் தற்காலிகமாக மறைந்து சிறிது சக்தியை பெற்று விட்டார். இது போல பாபாவுடைய ஞானத்தை தினசரி கேட்டு வந்து தனக்கு எடுத்து கூறுமாறு என்னை பணித்தார் என்னுடைய அம்மா.
ஒரு நாள் பாபாவிடம் என்னுடைய தாயினுடைய துக்கத்தை சொல்லிவிட்டேன். அதை கேட்டவுடன் பாபா என்னுடைய வீட்டிற்கு உடன் வருகை தந்து விட்டார். அப்போ என்னுடைய தாயை சந்தித்தார் பிரம்மா பாபா, அதாவது ஓம் பாபா. அவரை பார்த்தவுடன் என்னுடைய தாயார் தன்னுடைய இயற்கையான அந்த ஆத்ம உணர்வை சக்தி அனுபவம் செய்து விட்டார். அதாவது சதுர் புஜங்களுடன், சதுர்னா 4 கைகள் உடைய விஷ்ணுவுடைய திவ்ய காட்சியும் சரி, உடனே அவருக்கு கிடைத்தது என்னுடைய தாயாருக்கு அப்படின்று தாதி இருதய புஷ்பா தன்னுடைய இளமை கால அந்த அனுபவத்தை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அவருடைய முகத்தில் அமைதி தோன்றியது. அப்போ அவர் தியானத்தில் நெடுநேரம் அவர் மூழ்கியிருந்தார். பிறகு மீண்டும் தன்னுணர்வு பெற்றவுடன் புன்முறுவல் பூத்தார் என்னுடைய தாயார். பிறகு பாபா அவருக்கு இறைஞானத்தை எடுத்து உரைத்தார். இப்படியாக பலர் அமைதியை அனுபவம் செய்தார்கள். அதாவது துக்கம் என்கின்ற இருளை போக்கி அந்த அமைதி மிக்க உண்மையான நெறியை ஏற்படுத்த பகவான் வந்திருப்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி பாருங்கள். அதனால்தான் அந்த காலத்தில் சிந்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெண்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதாவது குடும்பத்தில் ஒரு பெண்ணின் கணவர் இறந்து விட்டால் அந்த பெண் வாழ்நாள் முழுவதும் கருப்பு நிற, அதாவது அழுக்கான ஆடை அணிந்து நாட்களை துக்கத்திலும் சரி அழுகையிலும் கழிக்க வேண்டும் என்ற வழக்கம்தான். இது எல்லா உலகத்தில், அதாவது இந்தியாவில் இருக்கிற இந்த வழக்கம். அது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருதய புஷ்பா தாதியினுடைய தாயாரும் இருந்தார். ஆனாலும் அவர் பாபாவையும் அவரிடமிருந்து அந்த அருள் ஞானத்தையும் பெற்றதால் இது நாள் வரைதான் சிக்கியிருந்த அந்த சமூக கட்டுப்பாடு என்னும் வலையினின்றும் தன்னை எளிதாக விலக்கிக் கொண்டார் இருதய புஷ்பாவுடைய தாயார். அதாவது மனிதாபிமானமற்ற முறையில் அந்த சமூக கொடுமைகளில் சிக்கி இழிவாக கருதப்பட்டு, அதாவது அல்லூரும் இத்தகைய அவல நிலைக்கு காரணமாயிருந்த அந்த கூச்சம், அந்த அச்சம் என்ற தடைகளை அவர் முடிவாக வென்றார். அதாவது அழுக்கு ஆடைகளை அணிவதை தவிர்த்தார். அதாவது மற்றவர்களைப் போலவே சுதந்திரமாகவும் உற்சாகமாக வாழத் தொடங்கினார். அதாவது தான் யார் என்ற உண்மையை அறிந்த ஒருவர் இப்படித்தான் நடந்து கொள்வார் இல்லையா அப்படின்று தனக்கு தானே கேள்வி கேட்டார் தாதி இருதய புஷ்பாவுடைய தாயார். அதாவது இது போல பாபாவை சந்தித்த, பாபானா யாரு? தாத்தா லேக்ராஜ் ஓம் பாபா சந்தித்த பெண்மணிகள் பலர் இத்தகைய சீர்திருத்த வாழ்க்கையை மிக எளிதாக ஆரம்பித்தார்கள். இது நடந்தது எங்க? சிந்து மாகாணம், பாகிஸ்தான், அன்றைய பாகிஸ்தான்ல. அதாவது பெண்களிடையே திடீரென ஏற்பட்ட இந்த விழிப்புணர்வும் ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கியது என்று சொல்லலாம். அதாவது சமூக கட்டுப்பாட்டுக்குள் முடங்கியிருந்த அந்த பூமியில் இந்த மாறுதல்கள் நம்ப முடியாத ஒன்றாகவே எல்லோர் மனதையும் ஆட்கொண்டு விட்டது. இன்னொரு புறம் முழுக்க முழுக்க மேலை நாட்டு நாகரிக ஆடை அணிகள், அந்த உணவு முறைகளை மேற்கொண்டதே இருந்தார்கள் எல்லோரும் அங்கிருக்கக்கூடியவர்கள். அதாவது இந்த குடும்பங்களில் பெரும்பாலும் வேலைக்காரர்களே உணவு தயாரித்தார்கள். மற்றவர்கள் எல்லோரும் உண்டு கழிப்பதிலும் சரி கேளிக்கைகளும் வீணாக நேரத்தை செலவிட்டு வந்தார்கள். இப்படியாக இந்த சூழ்நிலையில் இன்னும் அநேகர் பாபாவுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். காரணம், நடைமுறை அந்த நாகரிக வாழ்க்கை முறைகள் சரியானதல்ல என எல்லோரும் உணர்ந்தார்கள். அது மட்டுமா, கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறைகள் சுதந்திரமானது என்று சொல்ல முடியாது. அதாவது மகிழ்ச்சியும் சரி அது தரவே தராது அப்படின்னு நம்பினார்கள். பிறகு படிப்படியாக இவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டே வந்தார்கள். அதனால பாபா சொல்வது முற்றிலும் உண்மை என எல்லாரும் உணர்ந்தார்கள். அதாவது பொழுதை முன்பு போல வீணே கழிக்காமல்
அந்த வேலைக்காரர்களுடன் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்ய கற்றுக்கொண்டார்கள் எல்லோரும். அதாவது பெண்களிடையே காணப்பட்ட இந்த மாற்றம் சிந்தி மக்களிடையே பொதுவாக பாபாவுடைய ஓமண்டலிக்கு நன்மதிப்பை பெற்று தந்து வந்தது. தினந்தோறும் சரி. குடும்பத்தில் அந்த நேரத்தில் அவ்வப்பொழுது ஏற்பட்ட சிக்கல்களும் பாபாவுடைய உதவியின் மூலமாக எளிதாக தீர்க்கப்பட்டு விட்டது. இப்படியாக ஓமண்டலி மக்களிடையே இது பிரசித்தியாகிவிட்டது. அதேபோல அநேகர் தங்களுடைய பெண் குழந்தைகளை பாபாவுடைய சத் சங்கத்திற்கு சென்று வர அனுமதி அளித்தார்கள். இப்படியாக தாதி இருதய புஷ்பா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை பிரம்ம பாபாவோட எப்படி துக்கமான பெண் சென்று மகிழ்ச்சியான பெண்ணாக வந்தார் அப்படின்ற அந்த அற்புதமான அனுபவத்தினை இந்த தொடர் மூலமாக நாம் பார்த்தோம். எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்கள். இது போலத்தான் நாம் கோர்ஸ் கொடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அந்த ஆத்மா பாடத்தை இப்படி கேட்க வேண்டும். பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு அழகான விஷயங்களை பற்றி. அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி தாதி இருதய புஷ்பா பற்றி தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அவர் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தார், எப்படி தூய்மையை கடைபிடித்தார், பிரம்மச்சரியம் அப்படி என்றால் என்ன, இருந்தாலும் தன்னுடைய கணவர் 6 மாதத்திற்குள்ளேயே கல்யாணம் ஆன பிறகு சரீரம் விட்டு விட்டார். அது மட்டுமா, அதற்கு முன்னாடி தன்னுடைய தம்பி தீர்த்தா இலங்கையில பிசினஸ் செய்யும் பொழுது அவரும் சரீரம் விட்டு விட்டார். இப்படியாக துக்கத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய சமயத்துல அவருடைய அத்தை வா டிக்கன், அதாவது தாதி இருதய புஷ்பா பத்தி வா நான் உண்மையான அந்த கிறிஸ்டரை பற்றி காமிக்கிறேன் அப்படின்று நேற்று நான் பார்த்தோம். சரி, ஓகே போகலாம் அப்படின்று நினைத்திருக்கக்கூடிய வேலையில தாதி இருதய புஷ்பா அவர்கள், அதாவது ஓம் பாபாவை, அதாவது பிரம்மா பாபாவை பற்றி பலர் கூறி நான் கேட்டிருந்ததால் நான் அமைதியை வேண்டி ஒரு நாள் அந்த ஓமண்டலி சென்றிருந்தேன் அப்படின்று ஆரம்பிக்கின்றார். மிகுந்த ஆவலுடன் அங்கு சென்று அங்கு பார்த்தார். அங்கு யார் இருந்தது அப்படி என்றால் 60 வயதுடைய எளிமையான ஒரு முதியவரைத்தான் இருதய புஷ்பா கண்டார். அதாவது மயிலிறகிற்கு கிரீடம் அணிந்த அழகிய அந்த கிருஷ்ணர் எங்கே அப்படின்னு கேள்வி கேட்டார் தாதி இருதய புஷ்பா அவர்கள். இந்த முதியவர் யார் அப்படின்னு திரும்பவும் கேள்வி கேட்டார். ஆனால் தாதி இருதய புஷ்பா அவர்கள் மிகவும் ஏமாற்றம் அடைந்து விட்டார். ஆனால் அந்த முதியவர் சாதாரண மனிதர் கிடையாது. அவர் யார்? மகத்தான ஆன்மீக மாய வித்தைக்காரர். அதாவது தாதி இருதய புஷ்பாவுடைய அந்த பலவீனமான மனநிலையை அவர் புரிந்து கொண்டார். அந்த ஆன்மாவை நோக்கி ஆழ்ந்த பார்வையை அவர் மீது செலுத்தினார். உடனே தாதி இருதய புஷ்பா, அதாவது டிக்கன், அந்த உடல் உணர்வை மறந்து விட்டார். அது மட்டுமா, அந்த கிருஷ்ணனுடைய நினைவு மறைந்து விட்டது. ஏன்? உடல் உணர்வு விலகியது முழுமையாக. பிறகு கூர்ந்து கவனித்தார் தாதி இருதய புஷ்பா அவர்கள். அப்பொழுது அவர் சுற்றியிருந்த அந்த சூழ்நிலையில் அந்த இருந்த அமைதியை நான் உணர்ந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கின்றார். அதாவது மற்றவர்கள் அவரை பற்றி கூறியது அனைத்து உண்மைதான். ஆனால் திடீரென்று எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. பிறகு தாதா, அதாவது ஓம் பாபா என்னிடம் பேச துவங்கினார். அப்போ பாபா கேள்வி கேட்டார் தாதி இருதய புஷ்பா அவரிடம், நீ யார் அப்படி என்று, நீ யார் என்பது உனக்கு தெரியுமா அப்படின்று முதலில் ஆரம்பித்தார் கேள்வியை. அதற்கு தாதி இருதய புஷ்பா பதில் சொன்னார். என்ன பதில்? நான் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்ற ஒரு பெண் அப்படின்னு பதில் சொன்னார். திரும்பவும் பாபா கேள்வி கேட்டார், இந்த உலகம் ஆனந்தமான உலகமா
அல்லது துக்கமான உலகமா அப்படின்ட்டு கேட்டார். அப்போ தாதி இருதய புஷ்பா அவர்கள் பதில் சொன்னார். என்ன பதில்? இது ஒரு துக்கமான உலகம் அப்படின்று. அப்போ பாபா என்ன தெரியுமா சொன்னாரு? தாதி இருதய புஷ்பா அவரிடம், "உட்கார் கீழே." அப்போ ஓம் பாபா என்ன தெரியுமா சொன்னாரு? அவருடைய அருகில் என்னை உட்கார வைத்து, ஒரு மனித உருவத்தை வரைந்து, இரு புருவங்களுக்கு இடையில் அந்த ஆத்மாவை புள்ளியிட்டு காட்டினார். இரு கண்களுக்கு மத்தியில் ஒரு புள்ளி. அப்போ பாபா சொன்னார் திரும்பவும், "இதோ பார் குழந்தாய், இந்த உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. இதனுள் உள்ள ஆத்மா என்றும் சாசுவனமானதாக இருக்கும்." அதாவது ஆத்மாவுடைய மனம் வந்து புத்தி, சம்ஸ்காரங்கள் இப்படியாக 3 பகுதியில் இருக்கிறது. ஆத்மாவுல மனசு, புத்தி, சம்ஸ்காரம். அதனால ஆத்மா அழியாதது. அதை யாராலும் அழிக்க முடியாதது. ஆனால் இந்த பஞ்சபூத உடலை விட்டு ஆத்மா பிரிந்ததும், அந்த உடலுக்கு தீயிட்டு எரித்து விடுகின்றார்கள். ஆனால் ஆத்மாவை எரிக்க முடியாது. அது ஒரு உடலை நீத்து, அதாவது விட்டு மற்றொரு உடலில் பிரவேசம் செய்கிறது. ஆகவே நீ யார் அழியக்கூடிய பஞ்சபூதங்களால் ஆன சரீரமா? அல்லது அழியாத சாசுவதமான ஆத்மாவா? இதற்கு பதில் சொல் அப்படின்னு பாபா, அதாவது துக்கமாக இருக்கக்கூடிய டிக்கன், அதாவது தாதி இருதய புஷ்பாவிடம் கேள்வி கேட்டார். அப்போ தாதி இருதய புஷ்பா அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார். என்னுடைய கண்களை மூடியிருந்த அந்த திரை விலகியது. எப்படி? நான் ஒரு ஆத்துமா அப்படின்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டார் பாபா. பிறகு ஓம் பாபா திரும்பவும் கேட்டார், "குழந்தாய், ஆத்மாவுடைய இயற்கையான குணம் அமைதி, அதாவது அமைதியின்மை, அந்த பிரகிருதி சரீரம் அப்படின்னு சொன்னார். அதாவது நீ உன்னை பிரகிருதியாக கருதி வந்ததால்